எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து 40 in 1. என்ன 40 in 1னா 40 ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஒரே ஆப்ஸில் சொல்லும் போது பயந்துடாதீங்க. நிறைய எம்பிலாம் இருக்காது, சின்ன எம்பி தான். 1.5 to 4.5 எம்பிக்குள்ளே. வீடியோக்குள்ளே போலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனோன்னா இங்கே அடிங்க ஆல் இன் ஒன் ஷாப்பிங்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. அதில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆல் இன் ஒன் ஷாப்பிங் இருக்கும். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் அழுத்துங்க ஆல் இன் ஒன் ஷாப்பிங்கு. அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் போனோன்னே நீங்கள் பார்க்கலாம் டீல் ஆஃப் த டே, ஜென்ரல் ஷாப்பிங்கு, ஃபேஷன், மொபைல் ரீசார்ஜ், க்ளாசரி அண்ட் ஃபுட்டு, பேபி ப்ராடக்ட்டு, ஃபர்னிச்சர், கிளாசிஃபைட்ஸ், அப்புறம் ட்ராவல்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ், ஹோம் சர்வீஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் டீல் ஆஃப் த டே சொன்னால் எந்த ஷாப்பிங்லேருந்து இன்னைக்கு டீல் இருக்கோ டேரெக்டாக அந்த ஷாப்பிங் வெப்சைட். இல்லை நார்மல் ஷாப்பிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஷாப்பிங். இப்போ அமேசானுக்கு போகிற பாருங்கள், அமேசான் கிளிக் பண்ணோன்னே அந்த ஷாப்பிங் வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போய் லோடிங் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் டேரெக்டாக போனால் ஈஸியாக இருக்குது. இப்போ இதை என்ன ஸ்பெசிஃபிகேஷனாக இல்லை பேக் போனால் பேக்கில் போய்ட்டு ஆன்லைன் ஒன்று போனீங்கன்னா இப்போ என்ன இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஒன்றில் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு போனது. அது மட்டும் இல்லாமல் இது 1 MB அக்ராஸ் தான் இந்த இது வருது. அதனால் இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி நான் இன்றைக்கி ஆப்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எல்லா 40 ஆன்லைன் ஷாப்பிங்கோட எல்லா வெப்சைட்டையும் ஒன்றிலே இணைச்சிருக்காங்க இந்த ஆப்ஸ்குள்ளார. நீங்கள் தனித்தனியாக அதை டவுன்லோட் பண்ணி அக்ராஸ் 200 300 MB வந்துடும். இல்லைனா 1 GB வரைக்கும் கூட போயிடலாம். ஆனால் இந்த 40 இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது MB பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே தான் இந்த ஆப்ஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், பேடிஎம் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறது, இல்லை ஒரு வெஜிடபிள் க்ராசரி ஏதாச்சும் வாங்குறது, இல்லை ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இதெல்லாம் ஒன்றிலே அடங்கியிருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸாக இருக்கும். மற்றவங்களுக்கும் இந்த ஆப்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிறைய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனை ஹேங் பண்ணிக்க வச்சுக்காதீங்க. இந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு நம்பர் 1 ஷாப்பிங் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கீழே போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த நம்பர் 1 ஷாப்பிங் ஆப்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஸ் நிறைய பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நான் எல்லாரையும் டெவலப் பண்ணதில் பார்த்து எந்த இது நல்லா இருக்குது, இப்போ உள்ள ரீசெண்டில் எது நல்லா இருக்குது, எந்த வெப்சைட்டில் போனாலும் ஹேங் ஆகாமல் இருக்கிறது இந்த ஆப்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு வீடியோ இது மாதிரி அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹ்மத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.